கேரளாவுல ஒரு பெரிய அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆள்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லி, அத அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழ இருக்க 4 பசங்கள அனுப்பிச்சுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அந்த மலையாளி 4 பசங்கள பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க 2 பேத்த தேடி போவாங்க. அதாவது மதுரையில பார்த்தீங்கன்னா 2 பேரு இத ஆல்ரெடி பிளான் பண்ணி தோத்துருப்பாங்க. அதனால அவங்கள பார்த்து அந்த பிளான எப்படி தோத்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் கரெக்ட்டா அத செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போவாங்க. மொத்தத்துல அந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கார் எடுத்துட்டு ஒரு ஹைவேல நிப்பாட்டிட்டு, அதுலருந்து அந்த காம்பவுண்ட தேடி போவாங்க. காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள 2 நாய் வரும். அந்த ஒரு நாய பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் கம்பி மாரி வச்சிருப்பான். அத வச்சு ஒரு நாய அடிச்சிருவான். இன்னொரு நாய பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. அடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு வாட்ச்மேன் வருவாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா, கட்டி போட்டு வச்சுருவாங்க. கட்டி போட்டு அந்த இடம் முழுக்க தேடுவாங்க, எங்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசில பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டிய கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்குல பணம் இருக்கும். அந்த பணத்தையெல்லாம் ஒரு துணி பைய எடுத்துக்கிட்டு பேக்ல எல்லாத்துலயும் வச்சுட்டு கட்டிட்டு கிளம்புவாங்க. கட்டிட்டு கரெக்ட்டா கார் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்து காருக்குள்ள யாராவது இருக்காங்களா செக் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பணத்த எடுத்தத காருக்குள்ள வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி தான் அந்த படத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சுவாரஸ்யமா போகுங்க. இத பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. படம் பேரு வந்துன்னா முராங்கிற படம்.